ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் அப்கமிங் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சியோட ஆனுவல் பிளானரில் நாளைக்கு, அதாவது 15/7/2025 அன்றைக்கி குரூப் 2யோட நோட்டிஃபிகேஷன் வந்துடும் சொல்லியிருக்காங்க. 28/9/2025 அன்றைக்கி எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். ஓகேவா? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா ஆனுவல் பிளானரில் சொன்ன மாதிரி தான் இந்த வருஷம் ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்றப்ப நாளைக்கு குரூப் 2யோட நோட்டிஃபிகேஷனும் மேக்ஸிமம் எதிர்பார்க்கலாம். சப்போஸ் கொஞ்சம் தள்ளி போணுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாம் டேட்டும் கொஞ்சம் தள்ளி போகும். ஆனால் மேக்ஸிமம் இந்த டேட்டில் ரிலீஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. அவங்க வந்து இந்த வருஷம் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணணும் தான் இதெல்லாம் பார்க்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு. அந்த குரூப் 4ஓட சிலபஸ் தான் குரூப் 2ஓட ப்ரிலிம் சிலபஸ். அந்த குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் பார்த்ததுலேயே ஒரு ஐடியா தெரிஞ்சிருக்கும், இனிமேல் இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸ்கூல் புக்ஸ் மட்டுமே பார்த்தாது, அது இல்லாமல் கொஞ்சம் அவுட் சோர்ஸும் படிக்க வேண்டியது இருக்கும். அது எல்லாத்தையுமே கலந்து எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பார்த்தீங்கன்னா டேஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு 75 டேஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு 70 டேஸில் எப்படி இந்த சிலபஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதோட ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். குரூப் 2யோட ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளான், ஒரு 70 டேஸ் ஸ்டடி பிளான். இந்த பேட்சுக்கான அட்மிஷன் வந்து இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்ட் பேட்ச் மட்டும் இல்லை, மேக்ஸ் ரீசனிங்கான ஆன்லைன் கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான ஸ்டடி மெட்டீரியல், ஸ்கூல் புக் பேஸ்ட், அது மட்டும் இல்லாமல் அவுட் சோர்ஸ்க்கான மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். எல்லாமே சேர்த்து தான் இந்த பேட்சில் கொடுக்க போகிறோம். அதற்கான அட்மிஷன் வந்து இன்னையிலேருந்து 14/7/2025 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகும். அட்மிஷன் க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 26/7/2025 சாட்டர்டே க்ளோஸ் ஆயிரும். சண்டே வந்து அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அன்னையிலேருந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆயிடும். அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெகுலராக ஒரு டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி கண்டினியூவாக நடந்துகிட்டே இருக்கும். இதற்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு ஒரு ஆஃபர் ப்ரைஸாக 999 ரூபா சொல்லியிருக்கோம். இந்த ஆஃபர் ப்ரைஸ்லேயே ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 1 வீக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாகிடும். நம்மளோட டிஎன்பிஎஸ்சி எம்எஸ்சி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஆஃபர் ப்ரைஸாக 750 ரூபா தான் சொல்லியிருக்கோம். இந்த பேட்சோட ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு பேசிக்கே தமிழ் தான். தமிழுக்கான நியூ ஸ்டடி மெட்டீரியல், அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா நியூ சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி, அதுவும் இப்போது எக்ஸாம் முடிஞ்சதுலேயே தெரிஞ்சிருக்கும் அந்த அவுட் சோர்ஸில் எந்த அளவுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி. அதனால் ஸ்கூல் புக்ஸ் மட்டும் இல்லாமல் அவுட் சோர்ஸ்லேருந்தும் கலெக்ட் பண்ண அந்த ஸ்டடி மெட்டீரியல் நம்ம பிடிஎஃபாகவே ப்ரொவைட் பண்ணிடுவோம். டாபிக்ஸ் வைஸாக அந்த கிராமர் வைஸாகவே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் டெஸ்ட் ஷெடியூலுமே போட்டிருக்கோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸில் ரிப்பீட்டடாக நிறைய டாபிக் வர மாதிரி இருக்கும். சிலபஸ் பேஸ்டாக இல்லாமல் எப்படி படித்தா ஈஸியாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கிராமர் டாபிக்ஸ் வைஸாக கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் ஒரு 15,000க்கும் மேற்பட்ட கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து டாபிக்ஸ் வைஸாக கொடுத்துருவோம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத்து இலக்கணம் நடக்குதுனாக்கா அந்த எழுத்து இலக்கணத்துலேருந்து மட்டும் டிஎன்பிஎஸ்சியில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ பாரதியார் அந்த தமிழ் சான்றோர் பற்றி கேட்குறோன்னா அந்த சான்றோர் பற்றி மட்டும் டிஎன்பிஎஸ்சியில் இதுக்கு முன்னாடி 2012 வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி தனியாக கொடுத்துருவோம். அதே மாதிரியே பாலிட்டிக்கு தனியாக, ஹிஸ்ட்ரிக்கு தனியாக, எக்கனாமிக்ஸ் தனியாக, ஜியாகிரஃபி தனியாக, சயின்ஸ் தனியாக அப்படின்னு சொல்லி அந்த டாபிக்ஸ் வைஸாகவே பிரித்து அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் எல்லாமே கொடுத்துருவோம். கிட்டத்தட்ட 15,000க்கும் மேற்பட்ட கொஸ்டின் ஆன்சர்ஸ். அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ், கம்ப்ளீட் வீடியோ கிளாஸஸ் இருக்கும். ஒரு 20க்கும் மேற்பட்ட டாபிக்ஸ். இப்போ லாஸ்ட்டாக குரூப் 4ஓட மேக்ஸ் பார்த்துருப்பீங்க. மேக்ஸ் ரொம்ப ஈஸி தான். ஒரு 22, 23 கொஸ்டின் வரைக்கும் ஈஸியாகவே போட்டுக்கலாம். அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்மளோட கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஜில் ரிப்பீட்டடாக வந்த கொஸ்டின்ஸ் தான். ஒரு சில கொஸ்டின் மட்டும் டேட்டா மார்க்குமே தவிர பல கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரிப்பீட்டடாக ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் அப்படி தான் ரிப்பீட்டடாக தான் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். இந்த மொத்த டாப்பிக்கான வீடியோ கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3500க்கும் மேற்பட்ட ப்ராப்ளம்ஸ் அதில் சால்வ் பண்ணி வீடியோ கிளாஸஸாகவே கொடுத்துருப்போம். மேக்ஸ் வந்து மேக்ஸிமம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குலாகவே இருக்கும். மற்ற மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழில் மட்டும்தான் இருக்கும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 18 தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுவோம். 3 days ஒன்ஸ் தான் டெஸ்ட் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா டேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்றனால அதிகமாக படிக்கிறதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ரிவிஷன் வந்து இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணாலே கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரிவிஷனுக்குன்னு சொல்லி தனியாக ஒன்லைனருமே ப்ரொவைட் பண்ணுவோம். அது வந்து ஸ்கூல் புக்ஸ் வைஸாகவே எடுத்து ஒன்லைனரும் ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் படிச்சுட்டு அதை வச்சு ரிவிஷன் பார்த்துக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டெஸ்ட்டில் கேட்குற மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் எல்லா கொஸ்டினுமே டிஎன்பிஎஸ்சி தரத்தில் எடுக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் புக் பேக் கொஸ்டினுக்கு அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு ஆன்சர் பேங்க் அந்த புக்லேருந்தே கிராப் பண்ணியே கொடுத்துருப்போம். ஏன்னா நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் வச்சு படிக்கிறீங்கனாக்கா அந்த புக் பேக் கொஸ்டினுக்குன்னு சொல்லி ஆன்சர்ஸ்லாம் தேடிக்கிட்டு இருக்க வேணாம். நம்மளே அதை ஒரு தனி பிடிஎஃபாகவே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் பாலிட்டி ஹிஸ்ட்ரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் புக் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அது எல்லாமே அவுட் சோர்ஸ்லேருந்து நிறையா கேட்பாங்க. பாலிட்டிக்கெலாம் அவுட் சோர்ஸ்லேருந்து தான் நிறையா வரும். இந்த அவுட் சோர்ஸும் கலந்த மாதிரி பாலிட்டி ஹிஸ்ட்ரிக்குன்னு மொத்த மெட்டீரியலாகவே கொடுத்துருவோம். நீங்கள் அந்த பாலிட்டி ஹிஸ்ட்ரிக்கெலாம் ஸ்கூல் புக்ஸ் வைஸ் படிக்கவே தேவையில்லை. இந்த மெட்டீரியல் மட்டுமே படித்தாலே போதும். கம்ப்ளீட்டாக அதுலேருந்து எல்லா கொஸ்டினுமே ஆன்சர் பண்ணிட முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் இப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் ஸ்டார்டிங்கே எப்படி கொஸ்டின் பேப்பர் எடுத்துருவாங்கன்றனால
ஆகஸ்ட் 2024லேருந்து ஆகஸ்ட் 2025 வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். லாஸ்ட் 1 இயர் சொல்லப்போனால் ஒரு 13 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர். அந்த கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் எல்லாமே மந்த்லி கரண்ட் அஃபேர் பிடிஎஃபாகவே ப்ரொவைட் பண்ணிடுவோம். எல்லாமே தமிழ்லேயே இருக்கும். இந்த ஸ்டடி மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்ட் மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும். கண்டிப்பாக குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் உங்களால் கிளியர் பண்ண முடியும். 26ஆம் தேதி அட்மிஷன் க்ளோஸ் ஆகும். 27ஆம் தேதி சண்டே அன்றைக்கி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அன்றைக்கே பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அன்றைக்கே மெட்டீரியல் கிளாஸஸ் எல்லாமே 1 by 1 டெலகிராம் குரூப்பில் கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். ஜூலை 31லேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். மொதல் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜூலை 31, 3 days ஒன்ஸ் தான் டெஸ்ட்டு. எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப் மூலிமா தான் ப்ரொவைட் பண்ண போகிறோம். டெஸ்ட் கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், அதற்கான ஆன்சர் கீயாக இருக்கட்டும், எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸாக இருக்கட்டும், ஸ்டடி மெட்டீரியல், அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் வீடியோஸ் எல்லாமே டெலகிராம் குரூப்பில் தான் கொடுப்போம். அது வந்து ஒரு தனி ப்ரைவேட்டான டெலகிராம் குரூப். நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம அட்மின் நம்பருக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்கனாக்கா அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான ஸ்டடி மெட்டீரியலுமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். பொது தமிழ், கணிதம், உளவியல், வரலாறு, அரசியலமைப்பு, புவியியல், பொருளாதாரம், அறிவியல், நடப்பு நிகழ்வுகள், அது மட்டும் இல்லாமல் அந்த INM சிலபஸ், யூனிட் 5, யூனிட் 6 எல்லாத்துக்குமான ஸ்டடி மெட்டீரியலுமே கொடுத்துருவோம். அது இல்லாமல் ஒன்லைனர், ஏன்னா பார்த்தீங்கன்னா அது ரிவிஷன் பண்ணுறதுக்காக ஸ்கூல் புக்ஸ்லேருந்து ஸ்கூல் புக்ஸ் வைஸாக எடுத்த ஒன்லைனர் ஒரு 30,000க்கும் மேற்பட்ட ஒன்-வேர்ட் ஆன்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். கிளாஸஸ் வீடியோஸ், மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான கிளாஸஸ் வீடியோஸ் வந்து ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸாகவே கொடுத்துருவோம். லைவ் கிளாஸஸ் இருக்காது, ரெக்கார்டடாகவே இருக்கும். நீங்கள் எனி டைம் டவுன்லோட் பண்ணி படிச்சிக்க முடியும். உங்களோட ஃப்ரீ டைமில் கூட அது எல்லாத்தையுமே படிச்சிக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழில் மட்டும்தான் இருக்கும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கங்க. மேக்ஸ் ரீசனிங் மட்டும்தான் பைலிங்குலர் 2 லாங்குவேஜில் இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பர் 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு குரூப் 2 பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் முடியறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் குரூப் 2க்கான கிளாஸஸ் எல்லாமே கேட்டுருந்தாங்க. குரூப் 4ஓட கொஸ்டின் பேப்பர், ஏன்னா சிலபஸ் மாற்றி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் வைக்கிறாங்கன்றனால எந்த மாதிரி அவங்க எடுக்க போகிறாங்கன்னு பார்க்கறதுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தோம். நம்ம வெயிட் பண்ணது தான் கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு டஃப்பாக இருந்தது, எப்படி எடுத்திருந்தாங்கன்னு சொல்லி இப்போ தான் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எல்லாருக்குமே. அதனால் இப்போலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 9487808620 நம்பருக்கு கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே மூலமாக பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கே சென்ட் பண்ணிங்கன்னா போதும். அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. பேட்சை பற்றி எந்த டவுட்னாலும் நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பர்லேயே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லைனா வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்றதுனால கால்ஸ் அட்டன் பண்ண முடியாது. டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லைனா வாய்ஸ் மெசேஜில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த பேட்சை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட டெஸ்ட் ஷெடியூல் பற்றி பார்ப்போம். ஒரு 18 தேர்வுகளாக எல்லாத்தையுமே பிரிச்சிருக்கோம். இடையில ரிவிஷன் டெஸ்ட்டும் இருக்கும், ஃபைனலாக ஃபுல் ரிவிஷனுமே இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த டாபிக் ஓரியன்டாக எடுத்துருக்கோம். எப்படி படித்தா ஈஸியாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ கேப் கொடுத்து படித்தா கரெக்டாக இருக்கும், எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுலேருந்து அதிகமாக கொஸ்டின் எடுக்கிறாங்களோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எப்படி படிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஷெடியூல் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 1 31ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும். 27ஆம் தேதி இதற்கான மெட்டீரியல் கிளாஸஸ்லாம் கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எழுத்து மற்றும் அதோட வகைகள், அந்த சார்பு எழுத்துக்கள் எல்லாமே, அடுத்து இன எழுத்துக்கள், மயங்கொலிகள், எழுத்துக்களின் பிறப்பு, மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள், மெய்மயக்கம், சுட்டு மற்றும் வினா எழுத்துக்கள், தமிழ் எண்கள், போலி. ஓகேவா? நீங்கள் சிலபஸ் பார்த்தீங்கன்னாக்கா சிலபஸில் இந்த டாப்பிக்கில் ஒன்று சில இருக்காமல் இருக்கும். ஏன்னா இந்த ஆர்டராக படிச்சிங்கன்னா தான் இலக்கணம் எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியும். அவங்க சிலபஸில் சம்மரியாக சின்னதாக தான் கொடுத்துருப்பாங்க. இதை எல்லாத்தையுமே டீப்பாக கொடுத்துருக்க மாட்டாங்க. இதை எல்லாத்தையுமே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சிலபஸில் உள்ள எல்லா டாப்பிக்குமே இந்த டெஸ்ட்டில் அடங்கியிருக்கும். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக் டெஸ்ட்டு ஒரு டெஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா தமிழும் இருக்கும், மேக்ஸும் இருக்கும், கரண்ட் அஃபேரும் இருக்கும், அது இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடீஸோட ஒரு டாபிக் இருக்கும். எல்லாமே கலந்து தான் எடுத்துருக்கோம். ஏன்னா ஒரே சப்ஜெக்டாக படித்தா அது உங்களுக்கு ஒரு சோர்வாக கொடுத்துரும் அப்படின்றனால கொஞ்சம் கலந்து படித்தாக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கலான்றனால தான் எல்லா டாப்பிக்குமே கலந்து வச்சுருக்கோம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டாபிக் LCM அண்ட் HCF. ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். குரூப் 4 கூட ஒரு 4 கொஸ்டின் வரைக்குமே கேட்டிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2024 மந்த்லி கரண்ட் அஃபேர். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அரசியலமைப்போட ஒரு 9 டாபிக். ஓகேவா? ஒரு பாதி டாபிக் வரைக்குமே இதில் அடங்கியிருக்கும். இதுக்குன்னு தனியாக மெட்டீரியல் எல்லாமே இந்த டாபிக்ஸ் வைஸாகவே மெட்டீரியல் கொடுத்துருவோம். அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். இப்போ அந்த மெட்டீரியல் கூட இதில் காட்டுறேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா தமிழுக்கான மெட்டீரியல், தமிழ் இலக்கணம் ஆரம்பித்து அந்த எழுத்து, அது மட்டும் இல்லாமல் அப்படியே ஒரு டாப்பிக்காக எழுத்தோட வகைகள், அதோட இணை எழுத்துக்கள், மையங்கொலிகள் அப்படின்னு சொல்லி ஒரு டாப்பிக்காக எல்லா டாப்பிக்குமே இதில் இருக்கும். மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள், அந்த பொது, அதுக்கப்புறம் வினாச்சொற்கள், அது மட்டும் இல்லாமல் அந்த புணர்ச்சி விதிகள் அப்படின்னு சொல்லி மொத்த டாப்பிக்குமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 700 பேஜஸ் வரும். இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். ஸ்கூல் புக்ஸ் மட்டும் இல்லாமல் அவுட் சோர்ஸ்லேருந்துமே இது எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த டாபிக்ஸ் வைஸாக இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே, உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த தமிழ் அந்த முதல் டெஸ்ட் டாப்பிக்லேருந்து ப்ரீவியஸாக என்னென்ன TNPSசியில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த கொஸ்டின்ஸ் மட்டுமே தனியாக எடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு டெஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸே ஒரு 100 கணக்கான கொஸ்டின்ஸாக எடுத்துருப்போம் அந்த டாபிக் வைஸாக. அதே மாதிரியே GSஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஜிஎஸோட மெட்டீரியல் அந்த ஒரு டாப்பிக்காக வரலாற்று பின்புலத்தை ஆரம்பித்து அந்த அரசியலமைப்போட முகவுரை, அரசியலமைப்போட அடிப்படை உரிமைகள், அதோட கடமைகள் அப்படின்னு சொல்லி அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள்னு சொல்லி டேபிள் போட்டு ஒன்றுத்தையும் மேட்ச் பண்ணி கொடுத்துருப்போம். படிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே ரெட் கலராக ஹைலைட் பண்ணியே கொடுத்துருப்போம். அதுவும் பார்த்திங்கன்னா அப்டேட்டட் சிலபஸ், ஓகேவா, இப்போ இருக்கிற அப்டேட்டடான அரசியலமைப்பு சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்போம். அடுத்து இது வந்து இந்த அரசியலமைப்பு டாப்பிக்லேருந்து டிஎன்பிஎஸ்சில் ப்ரீவியஸாக என்னென்ன கேட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த டாபிக்ஸ் வைஸாக எடுத்த கொஸ்டின்ஸ், ஓகேவா. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு டெஸ்ட்டுக்குமே 300-400 கொஸ்டின் கிட்ட இதுக்கு முன்னாடி கேட்டுப்பாங்க. ஏன்னா அரசியலமைப்பு வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சில் அதிகமாக கேட்குற கொஸ்டின்ஸ், ஓகேவா. ஒரு டெஸ்ட்டுக்கும் 10லேருந்து 15 கொஸ்டின்ஸ் கேட்டுவாங்க. அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு சொல்லி அதோட ஆன்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஹைலைட் பண்ணியே இதில் கொடுத்துருப்போம். இதான் அதோட கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ். அடுத்து கரண்ட் அஃபேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆகஸ்ட் மந்தோட கரண்ட் அஃபேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டாபிக்ஸ் வைஸாக பிரித்து தமிழக செய்திகள் தனியாக, தேசிய செய்திகள் தனியாக, சர்வதேச செய்திகள், பொருளாதார செய்திகள், அறிவியல் தொழில்நுட்ப செய்திகள், சுற்றுச்சூழல் செய்திகள், அறிக்கைகள் மற்றும் குறியீடுகள், மாநில செய்திகள், பிரபல மாணவர்கள் விருதுகள், விளையாட்டு செய்திகள், முக்கிய தினங்கள், அந்த இதர செய்திகள் எல்லாமே கலந்து அப்படின்னு சொல்லி ஒரு மாதத்துக்குமே இந்த டாபிக்ஸ் எல்லாமே பிரிச்சே கொடுத்துருவோம். அதற்கான இமேஜஸ் எல்லாமே உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு திட்டங்கள் அப்படின்னு சொல்லி இதுதான் பார்த்தீங்கன்னா அதிகமாக கேட்குறாங்க எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக. அது எல்லாத்துக்குமே அந்த இமேஜஸோடைய மேக்ஸிமம் இருக்கும். அதோட முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணியே கொடுத்துருப்போம். இந்த மாதிரியே எல்லா மாதத்துக்குமே கரண்ட் அஃபேர் தமிழ்லேயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் மெட்டீரியல் எல்லாமே. இதே மாதிரியே தான் எல்லா டெஸ்ட்டுக்குமே கொடுத்துருவோம். தனித்தனியாக பிரிச்சே கொடுத்துருவோம். அதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 100 கேள்விகள் கேட்போம். 1.5 மணி நேரம் எக்ஸாம் இருக்கும். எக்ஸாம் டைமை பொறுத்த வரைக்கும் எந்த டேட்டில் சொல்லியிருக்கோமோ அன்றைக்கி டேட்டில் காலையில் 9 மணிக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவோம். 10 மணிக்கு அதற்கான ஆன்சர் கீ, அதில் இருக்கிற மேக்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் எல்லாமே அதில் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அடுத்து பார்த்து 2வது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 4/8/2025 அன்றைக்கி. இதில் பார்த்தீங்கன்னா பதம், பகுபத உறுப்புகள், புணர்ச்சி, பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, வல்லினம், மிகும் இடங்கள், மிகா இடங்கள், சந்திப்பிழை. சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்பிழை மட்டும் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் அதை கரெக்டாக பிரித்து எழுதணும், சேர்த்தெழுதணுனாக்கா அதை எப்படி பகுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அதோட பகுபத உறுப்புகள்லாம் படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அது சேரும்போது எந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் உருவாகுது அப்படின்னு சொல்லி வல்லினம், மிகும் இடங்கள், மிகா இடங்கள் படிக்கணும். அப்படி தப்பாக போட்டுறாமல் இருக்கிறதுக்கு அந்த சந்திப்பிழைகள் பற்றி நீங்கள் படிக்கணும். இந்த வல்லினம், மிகும் இடங்கள், மிகா இடங்கள் படிச்சிங்கனாலே சந்திப்பிழையும் கரெக்டாக வந்துடும். அந்த மாதிரி எல்லாமே ஜாயிண்டடாக படிக்கணும், ஓகேவா. அப்படின்னா தான் உங்களால் ஃபுல்லாக புரிஞ்சுட்டு எழுத முடியும். இப்போ கடைசியாக குரூப் 4 கூட பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுகள்லாம் கேட்டதெல்லாம் ஸ்கூல் புக்லேருந்து கேட்கல, பொதுவாக தான் கேட்டாங்க. அதுக்கு உங்களுக்கு அந்த புணர்ச்சி விதிகள்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். அதனால் எப்படி பேசிக்லேருந்து கரெக்டாக படிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த டாபிக்ஸ் வைஸாக தான் எடுத்திருக்கோம். அடுத்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க், அது மட்டும் இல்லாமல் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம், ஓகேவா. பைப்ஸ் அண்ட் சிஸ்டமும் பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கோட ஒரு டாபிக் மாதிரி தான். அதே 3 ஸ்டெப் மெத்தட் தான். 3 ஸ்டெப் போட்டால் ஆன்சர் வந்துடும். அதனால் ரெண்டுத்தையுமே ஜாயிண்டடாக கொடுத்துருக்கோம். செப்டம்பர் 2024 கரண்ட் அஃபேர் இந்த டெஸ்ட்டுக்கு வரும். அடுத்து பேலன்ஸ் இருக்கிற அரசியலமைப்போட டாபிக் எல்லாமே, ஓகேவா. அடுத்து அந்த டெஸ்ட் நம்பர் 3 8/8/2025 அன்னைக்கு. இந்த டெஸ்ட்டோட ஷெடியூல் எல்லாமே பிடிஎஃபாக இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கறதோட பிடிஎஃப் வந்து வீடியோ கீழே இருக்கும். அதில் போயிட்டு என்னென்னக்கு என்னென்ன டெஸ்ட்டு, என்னென்ன சிலபஸ் அப்படின்னு சொல்லி கலந்து நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கூட இந்த ஷெடியூல் ஆர்டரில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா சொல், அதில் வந்து திணைப்பால், எண், இடம், அதுக்கப்புறம் எதிர்மறை சொற்கள், அந்த 4 வகை பொருத்தங்கள், காலம், ஒருமைப்பன்மை, பிழையறிதல், எதிர் சொற்கள், ஓகேவா. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ். ஏன்னா ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸே முழுக்க ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனை யூஸ் பண்ணி தான் போகுதுன்றனால ரெண்டுத்தையுமே மெர்ஜ் பண்ணி. அடுத்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2024 கரண்ட் அஃபேர். அதுக்கப்புறம் வரலாறை பொறுத்த வரைக்கும் பண்டைய கால இந்திய வரலாறு மட்டும் அப்படியே 4 பார்ட்டாக பிரிச்சுட்டோம். பண்டைய கால வரலாறு, இடைக்கால வரலாறு, நவீன வரலாறு, கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு சொல்லி 4 பார்ட்டாகவே பிரிச்சே தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா வரலாறு, இந்திய தேசிய இயக்கம் சேர்த்து 13 கொஸ்டின் வரைக்கும் கேட்குறாங்க. 10ன்னு சொல்லிட்டு 13 வரைக்குமே கேட்குறாங்கன்றனால அது வந்து தனித்தனியாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் படிக்கணும். அடுத்து 4வது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 12/8/2025. இதில் வந்து அந்த சொல் வகைகள், சொல்லோட இலக்கண வகைகள், ஓகேவா. இலக்கிய வகைகள் தனியாக வரும். அதுக்கப்புறம் இடுகுறு பெயர், காரண பெயர், ஆகு பெயர், வலுவு சொற்களை நீக்குதல், அதில் வந்து பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, ஓகேவா. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜ் டாபிக், கரண்ட் அஃபேரை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர், ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இடைக்கால இந்திய வரலாறு, ஓகேவா. அதுலேருந்து ஒரு 100 கொஸ்டின். அடுத்து டெஸ்ட் நம்பர் 5க்கு 16/8/2025 அன்னைக்கு. அந்த வினைச்சொல், வேர் சொல், வேர் சொல்லிலிருந்து வினைமுற்று, வினையச்சம், வினையாளனின் பெயர், ஓகேவா. இதெல்லாம் கண்டிப்பாக கேட்குறாங்க டிஎன்பிஎஸ்சியில். இப்போ அந்த வேர் சொல் கேட்டிருந்தாங்க, அந்த வினையாளனின் பேரும் கேட்டிருந்தாங்க. அதனால் கண்டிப்பாக அதை படிக்கணும். அது இல்லாமல் இடைச்சொற்கள்லாம் கேட்டிருந்தாங்க. அந்த 2 வினைச்சொற்களோட வேறுபாடும் கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஆனால் படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், கரண்ட் அஃபேரை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 2024. ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நவீன இந்திய வரலாறு, அதுலேருந்து ஒரு 100 கொஸ்டின். அடுத்து 6வது டெஸ்ட் 20/8/2025 அன்னைக்கு சொல்லோட இலக்கிய வகைகள், அதுக்கப்புறம் தொகைநிலை தொடர்கள், தொகாநிலை தொடர்கள், அதில் வர ஓம உருபுகள், ஓகேவா.
அதுக்கப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மேக்ஸில் கரண்ட் அஃபரை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 2025 கரண்ட் அஃபர், அதுக்கப்புறம் இந்திய தேசிய இயக்கம், இதுலேருந்து ஒரு 100 கொஸ்டின். இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் வரலாறு, அதுக்கப்புறம் அரசியலமைப்பு முடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் தமிழோட சில டாபிக்ஸ், மேக்ஸ் டாபிக்ஸ், கரண்ட் அஃபர்லாம் முடிச்சிருப்போம். அது எல்லாமே சேர்த்து ஒரு திருப்புதல் தேர்வு. ஓகேவா? ஏன்னா படிச்சுட்டே போகாமல் இடையில ரிவிஷனும் பார்த்தா தான் அது வந்து மெமரியிலே இருக்கும். அதனால் திருப்புதல் தேர்வு டெஸ்ட் நம்பர் 7 23/8/2025 அன்றைக்கி. ஓகேவா? இந்த திருப்புதல் தேர்வு வந்து 150 வினாக்கள் இருக்கும். கடைசியாக முழு திருப்புதல் தேர்வு வந்து 200 வினாக்களுக்கு இருக்கும். சரியா? அடுத்து டெஸ்ட் நம்பர் 8 26/8/2025 அன்றைக்கி. அடுத்து பொது இலக்கணம் எழுத்து சொல் இல்லாமல் காமனாக வர்றது எல்லாமே இந்த பொது இலக்கணத்தில் வரும். வழக்கு, வளாநிலை, வலு அமைதி, அந்த நிறுத்தற்குறியெல்லாம் கண்டிப்பாக கேட்குறாங்க. வினா மற்றும் விடை வகைகள், ஒரு பொருள் பன்மொழி, நேரிணை, எதிரிணை. ஓகேவா? அடுத்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மென்சுரேஷன் 2D, கரண்ட் அஃபரை பொறுத்த வரைக்கும் February 2025 கரண்ட் அஃபர், அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸோட ஒரு 5 டாபிக். ஓகேவா? அந்த நிதி ஆயோக் வரைக்கும் சிலபஸில் ஒரு 100 கொஸ்டின். இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த எக்கனாமிக்ஸுக்கு எங்கெங்கே படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்கூல் புக்ஸில் பிரிச்சே கொடுத்துருவோம். அப்டேட்டடாக அதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அது ரிலேட்டடாக வந்த கரண்ட் அஃபர் எல்லாமே தனியாகவே கொடுத்துருவோம். ஓகேவா? அந்த திட்டங்கள் எல்லாமே இதற்கு தனியாக படிக்கணும். மெயினாக நம்ம தமிழ்நாடு திட்டங்கள் கிட்டத்தட்ட 3-4 திட்டங்கள் இந்த குரூப் 4 வந்திருந்தது. அடுத்து டெஸ்ட் நம்பர் 9 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 29/8/2025 பொருள் இலக்கணம், அழி இலக்கணம், இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா சிலபஸில் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் திருக்குறள் கொடுத்துருக்காங்கன்றனால அதில் வர அணிகள் தெரியணும் அப்படின்றனால அணி இலக்கணம் படிக்கணும். அடுத்து பொருள் இலக்கணத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த திணைகள் எல்லாமே வரும். ஓகேவா? குறிஞ்சி, முல்லை, மருதம் எல்லாமே இது எல்லாமே அந்த தமிழ் சமூகம் அப்படின்னு சொல்லி யூனிட் 6 ஜென்ரல் ஸ்டடீஸ்க்காக படிக்க வேண்டியது இருக்கும். அவங்க என்னென்ன தொழில் செஞ்சாங்க, எந்த கடவுளை வணங்கினாங்க அப்படின்னு சொல்லி அது எல்லாமே நம்ம தமிழ் பாரம்பரியம் அப்படின்றனால அது எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பொருள் இலக்கணம் படிக்கணும். ஓகேவா? அடுத்து சொற்றொடரோட வகைகள், செய்தி வாக்கியம், உணர்ச்சி தொடர் வாக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த தொடர்கள் எல்லாமே பார்க்கணும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல், அந்த ஒரு சென்டென்ஸையே பிரித்து குழப்பி போட்டுட்டு அதை ஆர்டராக எழுதுகிற மாதிரி 2 கொஸ்டின் கிட்ட குரூப் 4 கேட்டிருந்தாங்க. அடுத்து மென்சுரேஷன் 3D, கரண்ட் அஃபரை பொறுத்த வரைக்கும் March 2025 கரண்ட் அஃபர், அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸோட இன்னும் கொஞ்சம் டாபிக்ஸ் அந்த ஜிஎஸ்டி வரைக்கும். ஓகேவா? அதுலேருந்து ஒரு 100 கொஸ்டின். அந்த எக்கனாமிக்ஸுமே 4 பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். ஏன்னா எக்கனாமிக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18-19 கொஸ்டின் கிட்ட கேட்டிருந்தாங்க கரண்ட் அஃபரோட சேர்த்து, கரண்ட்டாக நடந்த திட்டங்களையும் சேர்த்து. அடுத்த டெஸ்ட் நம்பர் 10 பொறுத்த வரைக்கும் 2/9/2025 அன்றைக்கி அடைப்புகள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல், அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள், இருபொருள் அப்படி இல்லைன்னா பல பொருள் தரும் சொற்கள், அடுத்து சொல்லும் பொருளும். ஓகேவா? இது எல்லாமே அந்த அர்ஜர் பொருள் வரும், ஒரு பொருள் தரும் பல சொற்கள் எல்லாமே வரும். இந்த தடவை கூட பார்த்தீங்கன்னா அந்த மலை ரிலேட்டடாலாம் அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அடுத்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏபிஎன்ஜிபி இந்த தடவை கூட ஒரு கொஸ்டின் வந்திருந்தது. கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்குத்தொடர் வரிசை, ப்ராபபிலிட்டிருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அடுத்து ஸ்டேட்டிஸ்டிக்ஸ். ஓகேவா? ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் வந்து சின்ன டாபிக் தான். அடுத்து நடப்பு நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மந்த்துக்கானது, ஏப்ரல் 2025. அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸோட பேலன்ஸ் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே. ஓகேவா? அதுலேருந்து ஒரு 100 கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்ட் நம்பர் 11 5/9/2025 அன்றைக்கி தமிழை பொறுத்த வரைக்கும் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், பொருந்தாத சொல்லை கண்டுபிடித்தல், மரபு பிழைகளை நீக்குதல். ஓகேவா? அகரவரிசையும் கேட்டிருந்தாங்க, மரபு பிழையும் கேட்டிருந்தாங்க, பொருந்தா சொல்லும் இந்த தடவை கேட்டிருந்தாங்க. அந்த ஒலி மரபு எல்லாமே படிக்கணும். அடுத்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் டாபிக், கரண்ட் அஃபரை பொறுத்த வரைக்கும் June 2025 கரண்ட் அஃபர். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம்னு இதுக்கு முன்னாடி கொடுத்துருப்பாங்க, இப்போ எக்கனாமிக்ஸோடு சேர்த்துட்டாங்க. இதில் தான் பார்த்தீங்கன்னா அந்த தமிழ்நாடோட திட்டங்கள் எல்லாமே வரும். சரியா? அதுலேருந்து ஒரு 100 வினாக்கள். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்ட் நம்பர் 12 8/9/2025 அன்றைக்கி இதில் வந்து ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் வேறு சொல்லலாம் கேட்டிருந்தாங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா அந்த காம்ரேட்லாம் கொடுத்து எந்த மொழி சொல் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. மொழிபெயர்ப்பு, அயற்சொல், தமிழ் சொல், ஊர் பெயர்களின் மறு ஒரு பொறுத்துக்கே கேட்டிருந்தாங்க. பிழை திருத்தம் ஒரு கண்டிப்பாக கேட்டிருந்தாங்க அந்த அணில் வச்சு. அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இந்த டாபிக் எல்லாமே இந்த டெஸ்ட்டுக்கு தமிழில். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், கரண்ட் அஃபரை பொறுத்த வரைக்கும் July 2025 கரண்ட் அஃபர். அதுக்கப்புறம் தமிழ் சமுதாய வரலாறு. ஓகேவா? அந்த யூனிட் 6 அந்த தமிழ் சமுதாய வரலாறு, அதுக்கு மட்டும் இல்லாமல் திருக்குறள் ரிலேட்டடாக வருது, சங்க காலம் முதல் இக்காலம் வரையான தமிழ் இலக்கியம். ஓகேவா? அந்த இலக்கியங்கள் ரிலேட்டடாக வருது எல்லாமே ஒரு டெஸ்ட்டுக்கு. இதுலேருந்து ஒரு 100 கொஸ்டின். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த யூனிட் 6 வரலாறு ரிலேட்டடாக வருது, அந்த சமூக, அரசியல், பொருளாதார நிகழ்வுகள், அது மட்டும் இல்லாமல் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, அதுக்கப்புறம் சீர்திருத்த இயக்கங்கள், அதோட மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி அது எல்லாமே இந்த ஜிஎஸ் டாப்பிக்கில் வரும், அந்த யூனிட் 6 பாதி. அடுத்து பல்துறை சார்ந்த கலைச்சொற்கள் வந்து 11 கொஸ்டின் இருந்தாங்க இந்த தடவை. அதனால் இப்போ அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. சயின்ஸ் ரிலேட்டடாக வரது எல்லாமே கொஞ்சம் படிக்கணும் அதிகமாக. அடுத்து கொடுக்கப்பட்ட 10 கேட்கப்பட்ட வினாக்கள். இது வந்து ரொம்ப ஈஸி தான். பேராகிராஃப் கொடுத்து ஆன்சர் பண்ண சொல்லுவாங்க, எல்லாருமே பண்ணிடலாம். கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்தாலே போதும். 1-2 எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும், அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். 13வது டெஸ்ட்டில் 11/9/2025 கேட்போம், ஒரு 100 வினாக்கள். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 14வது டெஸ்ட்டு 14/9/2025 இது வந்து ஊமை தொடரின் பொருளறிதல், பழமொழிகள் பொருளறிதல், இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவுட் சோர்ஸ்லேருந்து நிறையா கொடுத்துருந்தோம்.
இனிமேல் நிறையா கலெக்ட் பண்ணி இந்த தடவை கொடுப்போம். ஏன்னா பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ கொஞ்சம் ஐடியா கிடச்சிருக்கு. அந்த இளங்குமரனாரோட புக்கு, அது இல்லாமல் பழைய இலக்கணங்கள் புக்கு, அதெல்லாம் இருக்கிற பழமொழிகள் எல்லாமே கேட்டிருக்காங்க. அந்த புக்ஸில் இருக்கிற அவுட் சோர்ஸஸ் எல்லாமே இந்த தடவை மெட்டீரியல் இருக்கும். அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி, ஓகேவா? ஓரெழுத்து ஒரு மொழி இது எல்லாமே தமிழில். அடுத்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் குறியிடுதல் மற்றும் மறுகுறியிடுதல், ஓகேவா? ஆல்ரெடி போன டெஸ்ட்லேயே ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த தொடர் நிரப்புதல் வரும். இதிலே பார்த்தீங்கன்னாக்கா எண் தொடர், எழுத்து தொடர், எண் எழுத்து தொடர், அது இல்லாமல் விடுபட்ட இடம், அந்த மிஸ்ஸிங் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இந்த உளவியலில் வந்திருக்கும், ஓகேவா? அடுத்து இந்த 14ல் பார்த்தீங்கன்னா குறியிடுதல் மறுகுறியிடுதல். ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் புவியிலேருந்து ஒரு 4 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அதனால் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாம். எது ரொம்ப தமிழ்நாடு ரிலேட்டடாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை மட்டும் படிச்சுக்குவோம், ஓகேவா? அதில் வந்து ஒரு 100 வினாக்கள். அடுத்து 15ஆவது டெஸ்ட்டு 17/9/2025 அன்னைக்கு இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஒரு சில டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. அந்த நாலடியார் அப்படின்னு சொல்லி ஒரு சில டாபிக் தான், அதுலேருந்து தான் இந்த வரைக்கும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் அந்த திருக்குறளோட 20 அதிகாரங்கள், அதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். இலக்கியம் சார்ந்து கம்மி தான். அதுவும் பார்த்தீங்கன்னா அது வந்து 10th ஸ்கூல் புக்கில் அவ்வளோ தான் கேட்டிருந்தாங்க. மற்றது அந்த இலக்கணம் தான் பார்த்தீங்கன்னா இலக்கணம் பிரித்தெழுதுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் வந்து நிறையா போயிட்டாங்க. அடுத்து உளவியலை பொறுத்த வரைக்கும் உறவுமுறை கணக்கில் அந்த பிளட் ரிலேஷன், இருப்பிடம் அறிதல், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், இந்த தடவை ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. திசை மற்றும் தொலைவு கணக்குகள், ஓகேவா? அந்த டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் அந்த டாபிக் எல்லாமே, ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன டாபிக் தான் ரீசனிங்கில். அடுத்து ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் இயல்பு மட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 16 20/9/2025. இதில் வந்து அந்த தமிழ் தொண்டும் தமிழ் அறிஞர்களும் அவங்க என்னென்ன தமிழ் அறிஞர்கள் அந்த தமிழ் சான்றோர்கள் அதை மட்டும் கொடுத்துருக்காங்களோ அதை எல்லாத்தையுமே, ஏன்னா அதுலேருந்து தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த டாபிக் எல்லாத்தையுமே தனியாக பிரிச்சே கொடுத்துருவோம். அதில் வந்து ப்ரீவியஸாக கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே பிரித்து கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கான கரண்ட் அஃபேர் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2025 கரண்ட் அஃபேர். அடுத்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வெண்படங்கள், பகடைகள் மற்றும் கடிகார கணக்குகள், படங்களை எண்ணுதல், ஓகேவா? அடுத்து வேதியியல் மற்றும் உயிரியல் சயின்ஸ்லேருந்து இதில் வந்து ஒரு 2 டெஸ்ட்டுக்கு கரண்ட் அஃபேர் கொடுத்துருக்க மாட்டோம், ஏன்னா அந்த 13 மாதம் கரண்ட் அஃபேர் மட்டும்தான். அடுத்து கடைசியாக 17ஆவது டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 23/9/2025 அன்றைக்கி முதல் திருப்புதல் தேர்வு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 2 எக்ஸாம் ஸ்டாண்டர்டுக்கே இருக்கும். அடுத்து செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட் நம்பர் 18 பார்த்தீங்கன்னா 26/9/2025 அன்றைக்கி முழு திருப்புதல் தேர்வு 2 இருக்கும், ஓகேவா? இதுலேயும் 200 வினாக்கள் கேட்கப்படும். இதில் பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதியோட அந்த டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 3 days டைம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த டைமை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணி எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பரான ஸ்டடி பிளான் தான் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட இந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டடி பிளான் பிடிஎஃப் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் எடுத்து பார்த்துக்கோங்க. எந்த டவுட்னாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஷெடியூல் வந்து மேக்ஸிமம் ஃபிக்ஸடாக தான் இருக்கும். ஒருவேளை நோட்டிஃபிகேஷன் டேட் தள்ளி போகுது, எக்ஸாம் டேட் தள்ளி போகுது அப்படின்னாக்கா அதற்கேற்ற மாதிரியான சில சேஞ்சஸ்லாம் இருக்கும். அதிக டேட் இருந்ததுனாக்கா புதுசாக நிறையா டெஸ்ட்டுகளும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இன்னும் நிறையா எஃபோர்ட் போட்டு படிக்கலாம், ஓகேவா? அது வந்து டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் ஃபிக்ஸடாக டேட்டு கொடுத்தாங்கனாக்கா இந்த ஷெடியூல் தான் ஃபாலோ பண்ணப்படும். கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. இந்த பேட்ச் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் தெரிவிச்சிருங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.